அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா வறுவலுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி, குஸ்கா எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு குக்கரை வைங்க. 1/2 kg மட்டன் இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு மட்டனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 6 விசில் குக் பண்ணி எடுத்துடலாம். மசாலா போட்டு ரெடி பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னொரு மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு பாதி பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடலை எண்ணெய் நல்லா காயிட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி மசாலா, நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய் மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி இடையிடையில் நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிட்டோம். மூடி போட்டு சிம்மில் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க, தண்ணி வற்றுற வரைக்கும். அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரைஸ் எல்லாமே நல்லா வற்றி வரணும், நல்லா ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. சைடில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கறியெல்லாம் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பை உடச்சி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வதக்கி விட்டுட்டு இதோடய கலந்துருங்க. கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னுடைய லைஃப் லீட் பண்ணவ எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை